காஞ்சிபுரம் விளக்குழி பெருமாள் கோயிலில் வடகலை தென்கலை பிரிவினர் இடையிலான பிரச்சினைக்கு குடவோலை முறையில் சுமூக தீர்வு காணப்பட்டது. 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதையொட்டி சாமி வீதி உலா புறப்பாடு உற்சவத்தின் போது சாமி முன்பு யார் செல்வது, யார் கோஷ்டி பாடல் பாடுவது என்பதில் வடகலை தென்கலை பிரிவினர் இடையே பிரச்சினை ஏற்படும் என்பதால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த பிரச்சினையில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் முடிவு எடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி காஞ்சிபுரம் மண்டல இணை ஆணையர் வான்மதி முன்னிலையில் இரு தரப்பினர் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இரு தரப்பினரும் குடவோலை முறையில் தீர்வு காண சம்மதம் தெரிவித்தனர். இதையடுத்து வடகலை தென்கலை என எழுதப்பட்ட 2 துண்டு சீட்டுகளில் குழந்தை வடகலைக்கு சாதகமான ஓலையை எடுத்தது. இதையடுத்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வடகலை பிரிவினர் முன் செல்ல, அதைத் தொடர்ந்து சாமி ஊர்வலமும் அதன்பின் தென்கலை பிரிவினரும் அணிவகுத்துச் சென்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.